ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க 2 ப்ரீசெட்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கேன்டக்கா எப்பயும் போல் நானே என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த மாதிரி சாங்கு அதுக்கடுத்து இந்த மாதிரி குரூப்பு எல்லாமே நானே கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இந்த குரூப்லாம் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் வந்து மேக் பண்ணிடலாம். இந்த குரூப்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதி தூரம் தான் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து போல் எஃப்ஐம் போல் நம்ம அந்த பீட் மார்க் கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வெறும் பீட் மார்க் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த பீட் மார்க்லாம் எப்பயும் போல் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வர ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இமேஜ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த சைடு ஆட் பண்ணிக்கும் பதிலாக இந்த இமேஜஸ். ஸோ இந்த இமேஜஸுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து இந்த முன்னாடி இருக்க குரூப்லாம் இருக்குது பதிலாக அதில் எப்படி இமேஜ்லாம் சேஞ்ச் பண்ண நான் லாஸ்ட்டாக சொல்லித்தரேன். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு இந்த இமேஜெல்லாம் முடிச்சிருவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக்கஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 3 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 3 எஃபெக்ட்டில் இந்த இருக்க எஃபெக்ட்டை நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்டா இதை வந்து நம்ம அந்த குரூப்புக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த இருக்க எஃபெக்ட்டை விட்டுட்டு அடுத்து இந்த 2வது இருக்க எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகுதுலாம் அந்த 2வது இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப் நிறைய குரூப் கொடுத்துருக்கீங்க பதிலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 குரூப்புக்கு வந்து இந்த மாதிரி 4 பீட் மார்க்கில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 4 குரூப் முடிஞ்சு ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதில்ல இந்த மாதிரி லென்த்தாக ஒரு இமேஜ். ஸோ அந்த ஒரே ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். அந்த இமேஜில் மட்டும் என்ன பண்ணால் கரெக்டாக இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஒரே ஒரு இமேஜில் மட்டும் நம்ம இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சின்ன இமேஜ் இருக்கா. ஸோ இந்த 2 சின்ன இமேஜை மட்டும் விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு இமேஜ் லென்த்தாக இருக்கும். ஸோ அந்த லென்த்தாக இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறேன்னா வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி கரெக்டாக அந்த லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா இமேஜ். ஸோ அந்தந்த இமேஜஸ்க்கு மட்டும் கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நமக்கு அடுத்து ஒரு 2 சின்ன இமேஜ் இருக்கும். ஸோ அந்த 2 சின்ன இமேஜையும் விட்டுட்டு ஸோ இதே மாதிரியே அடுத்து இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி கரெக்டாக இந்த 2 சின்ன இமேஜை மட்டும் விட்டுட்டு அதுக்கு எடுத்துருக்க லென்த்தாக இருக்க இமேஜில் இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீதி இருக்குது இந்த 2 சின்ன இமேஜஸ் மட்டும் தான். ஸோ அந்த 2 சின்ன இமேஜுக்கு மட்டும் நம்ம அடுத்திருக்க எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அதே மாதிரியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அதே மாதிரி அதே சேகஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இனி நமக்கு மீதி இருக்குது என்ன இதில் லாஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் இருக்குது பதிலாக இந்த ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த ஒரே எஃபெக்ட்டையும் வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இனி வீடியோட லாஸ்ட் வந்துருங்க. ஸ்ட்ரைட்டாக வீடியோட லாஸ்ட் வந்தீங்கன்னா அதில் மீதம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 2 சின்ன இமேஜ் இருக்குது பதிலாக நம்ம இப்போ இந்த எஃபெக்ட்டை லாஸ்ட்லேருந்து கூட பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டில் 2 சின்ன இமேஜ் இருக்கா. ஸோ அந்த 2 சின்ன இமேஜில் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக வெறும் எஃபெக்ட்டை மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமா. ஸோ அதனால் வெறும் எஃபெக்ட்டை மட்டும் கரெக்டாக வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இமேஜில் நம்ம ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரியே மூவ் பண்ணி வீடியோட எண்டிங் வர எத்தனை இந்த மாதிரி சின்ன இமேஜஸ் எம்பிட்டு இருக்கோ ஸோ அந்த எல்லா இமேஜுமே கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ ஈஸியாக வந்து நம்ம இந்த சைடு ஆட் பண்ணால் அந்த பீட் மார்க்கில் இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்குமே எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீ மீதி இருக்குது நமக்கு இந்த குரூப்ஸ் மட்டும் தான். ஸோ இந்த மீதி இருக்க குரூப்பில் மட்டும் நம்ம அடுத்திருக்க எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் அதாவது கரெக்டாக அந்த 0.0 செகண்ட் பதிலாக அந்த இடத்துக்கு வந்துருங்க. ஸோ அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜை ஏதாவது ஒரு இமேஜ் இப்போ இந்த இமேஜை கூட இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி இருக்க 3 டாட்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இதை வந்து இந்த குரூப்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட் இமேஜ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுல அதுக்கு முன்னாடி வர கரெக்டாக அந்த டைமிங் கூட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 11.25 செகண்ட் இருக்குது பதிலாக அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு இப்போ இந்த கீழே இருக்க 2வது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போதும் அது வர இமேஜ் வந்து கரெக்டாக இழுத்துட்டு வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. கரெக்டாக 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த லேயரில் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே இழுத்துட்டு வாங்க. கீழேண்டா எங்கன்னா கரெக்டாக அந்த சாங் இருக்குது பதிலாக அந்த சாங்குக்கு மேலே வர அந்த குரூப்புக்கெலாம் கீழே மட்டும் இந்த மாதிரி இழுத்துட்டு வந்துருங்க. ஸோ இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ கீழே ஆட் பண்ணிங்க பதிலாக இமேஜ். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்பயும் போல் அப்படியே பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் அதே சேகஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இந்த இருக்க எஃபெக்ட் மட்டும் எதுவுமே பண்ணாதையும் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம அந்த லாஸ்ட்டாக ஆட் பண்ண முதல்ல கீழே இருக்க இமேஜ். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜில் மட்டும் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த எஃபெக்ட்டில் போங்க. ஸோ கரெக்டாக எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த சைடில் இருக்க 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை மட்டும் கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த பிளெண்டிங் ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கா ஜஸ்ட் அதில் போயிட்டு இதோட ஒப்பாசிட்டியை உங்களுக்கு தேவையான கொஞ்சம் மட்டும்
கம்மி பண்ணிங்க. அதாவது கொஞ்சம் நமக்கு தெரியணும் அந்த அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இனி மீத இருக்கிறது என்ன, இந்த குரூப் இருக்குது பதிலாக இந்த குரூப்ஸில் மட்டும் எப்படி இப்போ உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு குரூப்பை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணினா இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றக்காக நானே ஆல்ரெடி அந்த டெக்ஸ்ட்டு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதில் நீங்கள் உங்களோட இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. அந்த 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கிளர்க்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளே பண்ணுற ரைட் சைடு இருக்க ஆராம் இருக்க ஒரு 2 தடவை டச் பண்ணால் அந்த லேயரோட லாஸ்ட்டுக்கு போயிடும். போனதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க 2வது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து அந்த லேயரோட லாஸ்ட் வர வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எல்லா லேயருக்கும் அந்த மேலே இருக்க 3 லேயருக்கும் கீழே கொண்டுட்டு வந்துருங்க. கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி உங்கள் கையாலே மூவ் பண்ணி இந்த சைடு ஸ்பேஸ் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதில் உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரியுற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி ஸோ இந்த லேயரை ஃபஸ்ட்டு இந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ நம்ம ஒரு இதில் தான் மாற்றிருக்கோம், இதை வச்சு நம்ம அடுத்தடுத்த லேயரில் மாற்றணும். ஸோ இப்போ மீது இருக்க அந்த 2வது இருக்க லேயருக்கு பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட் குரூப் போயிட்டு ஸோ அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணது இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 3 லேயருக்கும் கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அப்படியே இந்த சைடு கொண்டு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இமேஜை அந்த சைடு மூவ் பண்ணுறோம், 2வது இமேஜை இந்த சைடு மூவ் பண்ணி கரெக்டாக ஃபேஸ் தெரியுற அளவுக்கு வச்சுட்டு ஸோ இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ அப்படியே ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரூப்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போகும், ஒரு சிலது கம்மியாகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட் அந்த பீட் மார்க்களை வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அந்த குரூப்பை டச் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக எது லென்த்தாக போயிருக்கும் அந்த குரூப்பை டச் பண்ணிட்டு இதில் இந்த 3வது இருக்க ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து கட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி மீத இருக்க எல்லா லேயர்லையும் மாற்றணும். இப்போ உங்களுக்கு இந்த இதை பார்த்தாலே தெரியும் இதில் எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் ஆயிருக்குன்னு. ஸோ இதே மாதிரி மீத இருக்க எல்லா குரூப்லையுமே வந்து உங்களோட இமேஜை மட்டும் ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அலாம்ரன்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை நீங்களும் மேக் பண்ணியிருப்பேன் நம்புறேன். ஸோ அலாம்ரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.